அப்படிப்பட்ட வேதத்துல சொல்லி இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் தான் இந்த புராணங்கள்ல எல்லாம் இருக்கு. இன்னமும் புராணம்னா இது தனி அல்ல, எல்லாம் இதுதான் இருக்கு. மந்திரங்களை சொல்லித்தான் பூஜை. கோவில் போயிடுச்சுன்னா வேதத்தை வச்சுன்னு கோவில் கட்டிவிடலாம். வேதம் போயிடுச்சுன்னா அப்புறம் கோவில் கட்ட முடியாது. அப்புறம் எதை வச்சு கோவில் கட்டுறது? அப்புறம் பேப்பரை வச்சுன்னு கட்டுறதா? நிச்சயம் பேப்பர் வருது, அந்த பேப்பரை பார்த்து கட்ட முடியுமா? கோவில் அதுல மந்திரம் இருக்கா? அதுல அதை வச்சு முடியவே முடியாது. வேதம் தான் வேணும். வேத மந்திரங்களால்தான் கோவில்ல ஆலயத்துல பிரதிஷ்டை எல்லாம் பண்ண முடியும். வேதத்தை ரட்சிச்சாத்தான் நம்ம தேசத்தை ரட்சிச்சதாக ஆகும். வியாசர் 9 தினம் பூஜை பண்ணி யதோக்தமாய் இப்படி எல்லாம் பண்ணினாள். இந்த பகவத் கதையும் அம்பாளுடைய கதையும் சொல்லிட்டு வந்தாள். கேட்டுண்டே வந்தாள் ஜனமேஜயர். அவர் கேட்ட புண்ணியம், அவ அப்பா பாம்பு கடிச்சு போனவர் திவ்யமான ரூபத்தை அடைஞ்ச விமானத்துல அம்பாளுடைய லோகத்துக்கு புறப்பட்டாளாம். திவ்ய ரூபத்தோட அம்பாளுடைய லோகமான மணித்வீபுக்கு புறப்பட்டு போனாளாம் பரீட்சி சக்கரவர்த்தி. அத பார்த்தாளாம். பிதுர்தீயாம் கதிம் விநாயகனமேஜய யாதம் முனிம் சமப்யர்ச்ச பார்த்துவிட்டு அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு வியாசாச்சாரியால பூஜை பண்ணினாலாம். இப்படி ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சு எங்க அப்பாவுக்கு சப்ஜெக்டை கொடுத்தேலே, இந்த புராணத்தை சொன்னேலே, அம்பாளை எனக்கு காண்பிச்சு கொடுத்தேலேன்னு வியாசம் முனிம் சமப்யர்ச்ச பாகவதம் நாம தர்மகாமார்த்தமோக்ஷதம் ஸ்ருண்வந்தி சதா பக்த்யா பாகவதீம் கதாம் தேஷாம் சித்திர்ன தூரஸ்தா தஸ்மாத் பாகவதத்தை கேட்டா சர்வகாரிய சித்தி, அம்பாளுடைய அனுகிரகம் ஏற்படும். குடும்பத்துல ஏதாவது துர்மதி தோஷங்கள்லாம் இருந்தா அதெல்லாம் போயிடும். முழுக்க கேட்க முடியல ஒரு பாதி நாளோ ஒரு க்ஷணமோ தீனாமார்த்தம் ததர்த்தம் முகூர்த்தம் பக்த்யா சிரவணம் பண்ற குடும்பத்துல துர்மரணமே வராதாம். கணத்துல போனான், குளத்துல போனான், காரறி போனான், மரத்துல விழுந்து போனான், இடி விழுந்து போனான்ங்கிற இது மாதிரி துர்மரண தோஷங்கள்லாம் வராதாம். நதேஷாம் துர்கதி கொஜித்துங்கிறாள். சர்வதாரேஷு யத்பலம் சகலபுராணஸ்ரவணாதி தத்பலம் லபதே நரஹ. சர்வ தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணின புண்ணியம், சகல யஜ்ஞங்களையும் பண்ணின புண்ணியம், அத்தனை புண்ணியமும் ஒரு தடவை தேவி பாகவதம் கேட்டுட்டா அத்தனையும் அந்த குடும்பத்துக்கு கொண்டு வருதான். சகல கஷ்டங்களும் போயிடும். கிருதயுகம் முதலியல பல தர்மங்கள் உண்டாம். கலியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் நாள் புராண ஸ்ரவணம் உண்டா. கலௌதர்மத்து கேவலம் புராணஸ்ரவணாதன்யா விரியதே ராவராணாம் சம்பாரவீராணாம் கலாவர்பாயுஷாம் ரிணாம் வியாசோஹிதாய விததே புராணாக்கியம் சுதாரசம் ஸ்வதர்மத்தை எல்லாரும் தியாகம் பண்ணி விடுவாளாம். ஆச்சாரங்கள்லாம் போய் எத்தனையோ குலதர்மங்கள்லாம் போயிடும். அவர்களுக்கெல்லாம் இந்த புராண ஸ்ரவணம் சகல தர்மத்தையும் அனுஷ்டிச்ச புண்ணியத்தை கொடுக்குமா. தர்மாச்சார ஆயுஷோ குறைச்சல் கலியில ஆயுஷு குறைச்சல். புண்ணியம் இருந்தானா ஆயுஷு விருத்தியாகும். பொய் நித்தியம் பொய் பித்தலாட்டம். என்ன சத்தியம் இருந்தது யாரா மரிச்ச சரீரம் எழுந்திருந்து பேசுங்கிறாள். அஹிம்சை இருந்தா அந்த சன்னிதியிலே வைர தியாகம் ஏற்படுங்கிறாள் பதஞ்சலி யோகசூத்திரத்திலே. சத்தியமுத்தம் பேசிண்டே இருந்தா எவன் அங்க வரமாட்டானா. பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் சுதர்மமா அனுஷ்டிக்கிறாள். ஆயுஷோ குறைச்சல். இது கரையேற்றத்துக்கு மார்க்கமோ இல்லை. அவர்களுக்கெல்லாம் இந்த புராண ஸ்ரவணம் சகல க்ஷேமத்தையும் அளிக்கும்.
சகல மங்களத்தையும் கொடுக்கும்னு சூசர் அப்படி போய் சொல்லாது. வியாசர் லோகக்ஷேமார்த்தமாத்தான் இப்படி பண்ணினாள். வியாசோ ஹிதாய விததே புராணாக்கியம் சுதாரசம் நாள், பெரிய அமிர்தம் நாள். தேவலோகத்துல இருக்கிற அமிர்தத்தை சாட்டா சாப்பிட்டவனுக்கு ஜராமரணம் இல்லாம பண்ணும். இந்த தேவி பாகவதம்ங்கிற இந்த அமிர்தம் இருக்க இந்த கதை குலமேவ அஜராமரம்னால் அந்த குலத்திலேயே யமபயமோ ஜரையினால ஏற்பட்ட தோஷமோ ஏற்படாதுங்கிறாள். அம்பாளுடைய அனுகிரகம் ஒரு குடும்பத்திலும் வேணும். அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கணும், ஆராதிக்கணும், தீபம் முதலியவைகள்ல பூஜையெல்லாம் பண்ணணும். ஆமா, ஆதரவுணிகமான கல்பத்துல குடும்பங்கள்ல மனசாந்தி இல்லாம ஒத்துமை இல்லாமல் இருக்கும். மகாதுர்கியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணினா கஷ்டங்கள்லாம் நீங்குங்கிறாள். கலவு சண்டி விநாயகம் சத்யா உடனே க்ஷேமத்தை கொடுக்குறது. தலைவலிக்கு உடனே ஒரு மாத்தை பெரியவாள் வாக்கால பேச போறாள். சுவாமிகள் வாழ் கோட்டி யாகத்தை பத்தி ராஜாஜியும் முடிஞ்சா ஒரு 5 நிமிஷம் இருந்து கேட்டுட்டு போகலாம். அவளை சிரமப்படுத்தல. பெரியவா பேச போறா, அதை கேட்கணும் எல்லாரும். அவளுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாம் உண்டாகணும். இந்த பெரிய மகாயாகத்துக்கு எல்லாரும் உதவி பண்ணணும். மைக்க வாழ்க்கை எடுத்து வைக்கணும்.